ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2194வது பகுதி. திருமங்கையாழ்வார் அருளிய திருவெழுகூற்றிருக்கையை அனுபவித்து வருகிறோம். திருவெழுகூற்றிருக்கை பிரபந்தத்திற்குள் நுழைவதற்கு முன்பாக திருமங்கையாழ்வார் பற்றிய ஒரு சிறு அறிமுகத்தை மீண்டும் பார்க்கலாம். வேலணைத்த மார்பும் விலங்கு திருவெட்டெழுத்தை மாலுரைக்க தாழ்த்த வலச்செவியும். வேலணைத்த மார்பும் விலங்கு திருவெட்டெழுத்தை மாலுரைக்க தாழ்த்த வலச்செவியும். காலணைத்த தண்டையும் வீரக்கழலும் தார்கலியன் வான்முகமும். காலணைத்த தண்டையும் வீரக்கழலும் தார்கலியன் வான்முகமும் கண்டுகளிக்கும் என் கண். காவிரி புனல் பறந்து பொன்கொழிக்கும் சோழமண்டலத்திலே திருமங்கை என்னும் நாட்டில் திருவாலி திருநகரி என்னும் திவ்ய தேசத்திற்கு அருகில் உள்ள திருக்குறையலூர் என்ற ஊரிலே கள்ளர் குடியிலே கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை நாளில் சார்ங்கம் என்னும் வில்லின் அம்சமாய் திரு அவதாரம் செய்தார் திருமங்கை மன்னன். இவருக்கு பெற்றோரிட்ட பெயர் நீலன் என்பதாகும். சோழ அரசனுக்கு சேனை தலைவராயிருந்து வீரம் காட்டி பரகாலன் என்று பெயர் பெற்று வாகை சூடியவர் இவர். அருகிலே திருவெள்ளக்குளம் என்ற திவ்ய தேசத்திலே திருத்தலத்திலே அவதரித்தவர் குமுதவல்லி நாச்சியார். அவரை மணக்க விரும்பி அவள் நியமித்தபடி அவள் போட்ட கண்டிஷன் படி தினந்தோறும் 1008 ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு அமுது செய்வித்து பின் தாம் உண்ணும் கடப்பாடு உடையவராயிருந்தார் நீலன். குமுதவல்லி மணாளர் என்று சிறக்க வாழ்ந்து வந்த இவர் இப்படியாக தினமும் 1008 வைணவர்களுக்கு உணவளித்து ததியாராதனம் செய்து வரும்போது பொருளனைத்தையும் செலவழிந்து விடவே மேலே பொருள் ஈட்டி கைங்கரியத்தை முட்டுப்படாமல் நடத்த திருவுள்ளம் கொண்டு வழிப்பறி கொள்ளையிலே இறங்கினார். இதனை கண்ட இறைவன் ஸ்ரீமன் நாராயணன் இவரை ஆட்கொள்ள நினைத்து தாமே மணக்கோலத்துடன் லக்ஷ்மி தேவியோடு புறப்பட்டு இவர் வழிமறிக்க எண்ணி பதுங்கியிருந்த திருமணங்கொல்லை திரு அரச மரத்தின் கீழ் எழுந்தருளினார். இவர் அவர்களை வளைத்து ஆடைகள் அணிகள் அனைத்தையும் அபகரித்தார். இறுதியில் அவர் எம்பெருமான் அணிந்திருந்த கால் ஆழி கழற்ற முடியாமல் போகவே பற்களால் கடித்து வாங்க முயல அந்த மிடுக்கை நோக்கி எம்பெருமான் இவருக்கு கலியனோ என்றழைத்து கலியன் என்ற பெயரை சூட்டினார். பின்னர் சுமையாக கட்டிய அந்த ஆபரண மூட்டையை தூக்க முயல நீலனால் முடியவில்லை. இயலாமல் வருந்தி என்ன மந்திரவாதம் செய்தாய் என்று தன் வாளெடுத்து வழிகாட்டினார், காட்டி அச்சுறுத்தினார் எம்பெருமானை. எம்பெருமான் கிட்டே வாரும், அந்த மந்திரத்தை உமக்கு சொல்லுகிறோம் என்று கூறி அவரை அழைத்து சென்று அந்த அரச மரத்தடியிலே அவர் காதில் திரு அஷ்டாட்சர மந்திரத்தை மகாமந்திரத்தை திருவெட்டெழுத்து மகாமந்திரத்தை உபதேசித்து கருடாரூடராய் திருமகளோடு அவருக்கு சேவை சாதித்து மறைந்தருளினார். கலியன் நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என மகிழமிட்டு ஒரு பதிகம் பாடி அதனையே முதலாக கொண்டு பெரிய திருமொழி திருக்குறுந்தாண்டகம் திருநெடுந்தாண்டகம் திருவெழுகூற்றிருக்கை சிறிய திருமடல் பெரிய திருமடல் என்ற 6 திவ்ய நூல்களையும் திவ்ய பிரபந்தங்களையும் திருவாய் மலர்ந்தருளி திருமங்கையாழ்வார் என்ற பெயரை பெற்றார் நீலன். இந்த 6 நூல்களையும் மாறன் நம்மாழ்வார் பணித்த தமிழ் மறைக்கு 6 அங்கங்கள் என்று சொல்வார்கள். இவரது பாடல்கள் திருமங்கையாழ்வாரது பாடல்கள் நெஞ்சுக்கு இருள்கடி தீபம், அடங்கா நெடும் பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம்,
தமிழ் நன்னூல் துறைகள் 5க்கு இலக்கியம், ஆரண சாரம், வைணவ சமயத்தின் அச்சாணி. இவர் வடநாட்டு திருப்பதிகளில் தொடங்கி திருப்பிருதி தொடங்கி தொண்டை நாடு, நடுநாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, மலைநாடு இவைகளில் உள்ள திருத்தலங்களை எல்லாம் அனுபவித்து மங்களாசாசனம் செய்தருளினார். இவர் கையிலே வேலை ஏந்தி நிற்பார். இவர்க்கு ஆலிநாடர், அருள்மாரி, அரட்டமுக்கி, அடையார் சீயம், மங்கை வேந்தன், கொற்றேவல் பரகாலன், கலியன், கலிகன்றி போன்ற பல விருதுகள் உண்டு. ஆலிநாடர் என்றால் ஆலிநாட்டுக்கு தலைவர் என்று பொருள். அருள்மாரி பக்தர்களுக்கு அருளை பொழியும் மேகம், மாறி என்றால் மேகம். அரட்டமுக்கி தீங்கு செய்பவரை தலையெடுக்க ஒட்டாமல் அமுங்கச் செய்பவர் அரட்டமுக்கி. அடையார் சீயம் பகைவர்களுக்கு சிங்கம் போன்றவர். மங்கை வேந்தன் திருமங்கை நாட்டுக்கு மன்னர். கொற்றவேல் பரகாலன் வேல் கை கொண்ட எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக கூற்றுவன். கொற்றவேல் பரகாலன். கலியன் கலிகன்றி கலியின் வலிமையை ஒடுக்கியவர் என்றெல்லாம் விருதுகளை அவருடைய பாசுரத்திலேயே அவரே தெரிவித்திருக்கிறார். அதனாலே அந்த பெயர்களெல்லாம் நமக்கு தெரிய வருகின்றன. இவர் 105 ஆண்டுகள் இத்திருநாட்டில் நிலவுலகில் வாழ்ந்து திருக்குறுங்குடியில் மகா யோகத்தால் தேஜோமயமான திவ்யநகரம் பரமபதம் சேர்ந்தார். இவர் நம்பெருமாள் சன்னதியில் பிரார்த்தித்தபடியே இன்னும் ஸ்ரீரங்கத்திலே மார்கழி மாதத்தில் அத்தியன உற்சவத்தில் உபயவேத பாதாராயணமும் ஒழுங்காக நடந்து வருவது குறிக்கொள்ளத்தக்கது. இவர் ஏற்படுத்தி வைத்ததுதான் அந்த தெய்வ திவ்ய பிரபந்த விழா. ராப்பத்து பகல் 10 என்று நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த விழா அத்தியன உற்சவம். அது திருமங்கையாழ்வார் எம்பெருமான் நம்பெருமாளிடம் பிரார்த்தித்தபடியே நம்பெருமான் அருளியபடி, அதை ஏற்கனவே நாம் அந்த வரலாற்றினை அனுபவித்திருக்கிறோம். இவர் 4 வகை கவிகளும் பாடுவதில் வல்லவர். அதனால் 4 கவி பெருமாள் எனப்படுவார். காசுகவி, மதுரகவி, வித்தாரக்கவி, சித்திரக்கவி, அந்த 4 வகை. அதனால் 4 கவி பெருமாள் என்று திருஞான சம்பந்தரால் இவர் போற்றப்பட்டிருக்கிறார். இவர் பாடிய சித்திரக்கவிதான் இந்த திருவள்ளுக்கூற்றிருக்கையாகும். திருமங்கையாழ்வார் கலந்ததிரு கார்த்திகையில் கார்த்திகை வந்தோன் வாழியே, காசினியில் ஒன் குறையலூர் காவலோன் வாழியே. கலந்ததிரு கார்த்திகையில் கார்த்திகை வந்தோன் வாழியே, காசினியில் ஒன் குறையலூர் காவலோன் வாழியே. நலம் திகழ் 1084 உரைத்தான் வாழியே, நலந்திகள் 1084 உரைத்தோன் வாழியே. 4 6 நமக்குரைத்தான் வாழியே, இலங்கு எழுகூற்றிருக்கை இருமடலிந்தான் வாழியே. இம்மூன்றில் இலங்கு எழுகூற்றிருக்கை இருமடல் ஈந்தான் வாழியே. இம்மூன்றில் பாட்டு 227 இசைத்தான் வாழியே. பலந்திகளும் குமுதவல்லி மணவாளன் வாழியே, வாட்கலியன் பரகாலன் மங்கையர்கோன் வாழியே. வலந்திகளும் குமுதவல்லி மணவாளன் வாழியே, வாட்கலியன் பரகாலன் மங்கையர்கோன் வாழியே. 4 6 நமக்குரைத்தான் வாழியே என்பது 4 திருக்குறுந்தாண்டகம், 6 திருநெடுந்தாண்டகம். நலந்திகள் 1084 பெரிய திருமொழி. பெரிய திருமொழி 1084 பாசுரங்கள் என்பதை நாம் அறிவோம், அனுபவித்து நிறைவு செய்திருக்கிறோம். 4 திருக்குறுந்தாண்டகம் 20 பாசுரங்கள், அதனையும் அனுபவித்து நிறைவு செய்திருக்கிறோம். 6 திருநெடுந்தாண்டகம் 30 பாசுரங்களும் நாம் நிறைவு செய்திருக்கிறோம். இலங்கு எழுகூற்றிருக்கை இது ஒரே ஒரு பாசுரம். இருமடல் ஈந்தான், சிறிய திருமடல் பெரிய திருமடல் ஈந்தான் வாழியே. இந்த 3லும் சேர்ந்து 227 பாசுரங்களாக கணக்கு சொல்கிறார் இந்த வாழி திருநாமம் பாடியவர்.
ஆக கலந்ததிரு கார்த்திகையில் கார்த்திகை வந்தோன் வாழியே, காசினியில் குறையலூர் காவலோன் வாழியே, நலந்திகள் 1080 நாளுரைத்தோன் வாழியே, நாலைந்தும் ஆரைந்தும் நமக்குரைத்தான் வாழியே, இலங்கு எழுகூற்றிருக்கை இரு மடல் ஈந்தான் வாழியே, இம்மூன்றில் பாட்டு 227 இசைத்தான் வாழியே, வலந்திகளும் குமுதவல்லி மணவாளன் வாழியே, வாட்கலியன் பரகாலன் மங்கையர்கோன் வாழியே என்ற வாழித்திருநாமமுடைய திருமங்கையாழ்வார் திருவடிகளை பணிந்து இனி அடுத்து திருவள்ளுகூற்றிருக்கை பிரபந்தத்திற்குள் நுழையலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். அரட்டமுத்கி அடியார் சீயம் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி பரமகாருணிகர் ராமாயண பெருக்கர் உரைப்பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.